தனோ, தனலட்சுமி, கை கழுவ தண்ணி கொடுமா. தனம் எங்க? பொண்ணு சாமி கும்பிடுது மாப்பிள, இப்ப வந்துருவா. அப்பா, இங்க குங்கும பொட்டுல வச்சதுன்னா அது எங்கப்பா? அது குங்குமம் போட்டல மாமா. நானே கோபால் பல்பொடியாக்கு நினைச்சது பல்ல விளக்கிட்டேன். வாங்க சாப்பாடு போடுறேன். நீங்க சாப்பாடு வைக்க போறீங்களா? நேத்து உங்க பொண்ணு ஆசையா மருதாணி அரைச்சு வச்சிருந்தா, அத கொத்தமல்லி சட்னி நினைச்சு நீங்க சாப்பிட்டீங்களே, இதுக்கு மேலே உங்க கையால சாப்பிடணும். இல்ல மாப்பிள, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ தனா, வாடி. நல்லது காலம் இல்லையப்பா. ஆமா. என்ன பண்ணிருக்க இன்னைக்கு? வெண்டைக்காய் வறுவல், முருங்கைக்காய் சாம்பார். என்னது மழை பெய்யுதே? ஐயோ தனோ. அப்பா போங்கப்பா. முதல்ல உப்பு வையே. ஐயோ, உங்க அப்பனை லாக்கப்ல போட்டாதான் நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியும். சும்மா ஏன் அவரை கரிச்சு கொட்டுறீங்க? எங்க அப்பாவுக்கு என்னை விட உங்க மேலதான் பிரியம் ஜாஸ்தி. வேணாமா? அப்படி ஒரு பிரியம் வேணவே வேணாம். வணக்கம் தம்பி. வாங்கண்ணே, உட்காருங்க, சாப்பிடலாம். தனம், இலைய போடு. சாப்பிட்டு வந்துட்டுங்க. என்னண்ணே, என்ன விஷயம்? நீங்க நம்ம ஊருக்குள்ள சாராய வாழையே கூடாதுன்னு சொல்றீங்க. மாடி மட்டும் சாராய கூடாது சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. போய் என்ன ஏதுன்னு கேட்டா சுத்தியும் 10 ஆளை வச்சுக்கிட்டு எகத்தாளமா பேசுறானுங்கண்ணா. நீங்க போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் தம்பி, போயிட்டு வா. என்னங்க மாமா, இலையில சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போறீங்க? இல்லதானே, நான் வந்து சாப்பிடுறேன். வாயா இன்ஸ்பெக்டர், போலீஸ் பட்டாலியனோட வருவான்னு நினைச்சேன். தைரியமா தனியா வந்திருக்க. சுண்டக்கா பசங்களா, ஏன் ஒருத்த அடிய உங்களால தாங்க முடியாது, உங்களுக்கு போலீஸ் பட்டாலியனா? போலீஸ்னா அவ்வளவு கேவலமா போயிடுச்சு. முதல்ல நம்ம ஃபேக்டரிக்கு வந்தவன வாசல்லே அடிச்சு விரட்டிடாதீங்கடா. அவனுக்கும் எனக்கும் இதே சாராய தொழில பழைய பாக்கி இருக்கு. இன்ஸ்பெக்டர், டெல்லி இருந்தா உள்ளவா. வா வா. சுருட்ட நீ குடிக்கிற, புகைய நான் வரவழைக்கிறேன். இதுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல.
நான் ஒரு டிஎஸ்பி, என் கண்ட்ரோல்ல 6 ஸ்டேஷன் இருக்கு. அதுல 5 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ ஒருத்தன் தான் முரண்டு பிடிக்கிற. அப்படி என்ன சார் தப்பு பண்ண? இத பார், குடிக்கிறதுனால உடம்பு கெடுதி நல்லா தெரிஞ்சுதான் கவர்மெண்ட் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுது, டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வெளிய விடுது. இந்தியாவுல 8 கம்பெனிக்கு தான் பீர் பிராண்ட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு லைசென்ஸ் கொடுத்திருக்கு. கவர்மெண்ட் நினைச்சா 10 நிமிஷத்துல ஒரு போன் பண்ணி அந்த லைசென்ஸை ரத்து பண்ண முடியாது. ஏன் பண்ணல? கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேணும். அதே மாதிரி நமக்கு வருமானம் வேணும்னா மாரிமுத்து மாதிரி ஆட்களை கண்டு கூடாது, கள்ளச்சாராயத்தை பெருக விடணும். அதனால தான் சொல்றேன், மரியாதையா மாரிமுத்து ரிலீஸ் பண்ணு, இல்ல என் அதிகாரத்தை நான் பயன்படுத்த வேண்டியது வரும். சாரி சார், அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஓஹோ, நடக்காதா? நீ போலாம். தேங்க்யூ சார். என்ன சொல்லிட்டு போறேன் பாத்தீங்களா? சர்சாக்கா, கமலம்மா, என்னம்மா, என்னாச்சு? கமலமா, கமலமா, இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. தானம் வாந்தி எடுக்கிறா. என்னன்னு பாருங்க. என்னாச்சு? எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தான். தானம் முழுகாம இருக்கா. என் கண்ணு. வாங்க. என்ன விஷயம்? தம்பி புறப்படும் போது இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு. தம்பி, நீங்க புறப்பட்டீங்க, புறப்பட்டு போங்க. நாங்க நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம். வாங்க. நில்லுங்க. தனலட்சுமி, பேப்பர் பேனா எடுத்துட்டு வா. உங்க பிரச்சனை எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. தனம் எழுதிக்கு வா. போலீஸ் ஸ்டேஷன் போனா அதை அங்க எடுத்துட்டு வாங்க. வந்துட்டேங்க. என்னம்மா அவர் கூப்பிட்டாரு இவ்வளவு வேகமா வர? மெதுவா வாமா. வீட்டுக்காரர் அவசரமா கூப்பிடுறாருல, பின் அண்ணனுடைய போட்டு வருவாங்க. நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்றதெல்லாம் எழுதிக்க. நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க புறப்படுங்க. எல்லாரும் சாப்பிட்டு வாங்க. அம்மா, என்னாச்சு கண்ணு? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. நம்ம ஊர்ல சாராய ஃபேக்டரி எந்த காரணம் கொண்டு வரக்கூடாதுங்க. சரி. பள்ளிக்கூடங்கிற பேர்ல ஒண்ணு இருக்கே தவிர அதுக்கு வாத்தியாரே இல்லைங்க. இப்போ ஆஸ்பத்திரி கட்ட போறதா எம்எல்ஏ வந்து கல்லு நட்டாரு. அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே இல்லைங்க. சரி, வேற என்ன இருக்கு? படிங்க. ஒரு பொண்ணுக்கு 7வது மாசம் முடிய போகுது. வளையா போட்டுக்குன்னு ஆசையா. அவ புருஷனுக்கு 1008 வேலை. அந்த வளையாப்புல தம் புருஷன் பக்கத்துல இருக்குன்னு ஆசைப்படுதுங்க. நியாயமான ஆசைதான். அந்த பொண்ணை கூப்பிடுங்க. வரலைங்க. சரி, நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. வீட்டுக்கும் வர முடியாதுங்க. ஏன்? வேற யாரும் இல்லைங்க, தனலட்சுமி தாங்க. தம்பி, போலீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்கு 24 மணி நேரம் வேலைன்னு தெரிஞ்சு உங்க மனசு சங்கடப்படக்கூடாது, அவ ஆசையும் நிறைவேறணும் அப்படின்னு தெரிஞ்சு எவ்வளவு நாசுக்கு எழுதியிருக்கா பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு நான் பத்திரிக்கை அடிச்சேன், வளகாப்புக்கு நீ எனக்கே மனு கொடுக்கறிய? ஜாம் ஜாம் நடத்துற. தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. ஆமா, எல்லாரும் தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லலே, என்ன விசேஷம்? என்ன சாமி அப்படி கேட்டுட்டீங்க? தனலட்சுமி நிற மாசமா இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு. பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்க வேண்டாமா, அதனாலதான் எல்லாரும் அர்ச்சனை பண்றோம். ஏங்கண்ணா, இந்த நிலைமை உன்னை விட்டு எங்க வச்சுங்க? வந்துட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காருக்கா. போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஊரங்கேசெல்லாம் பாக்குறாரு, உங்க யார் பாக்குறது? இல்லம்மா, அவர் ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பாரு. மாப்பிள்ள மாப்பிள்ள வந்துட்டாரு. மாப்பிள்ள என்ன மாமா? என்ன பொண்ணை சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. சரி சரி மாமா, வாங்க வாங்க. நான் பின்னால வர்றேன், போங்க. தனம், ஒண்ணும் பயப்படாதமா, வாமா. நான் வீட்டை பூட்டிட்டு வரேன் மாப்பிள்ள. முடியல மாமா. ஐயோ மாமா, பயமா இருக்கு மாமா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. ஐயோ மாமா, மாமா கொஞ்சம் சீக்கிரம் மாமா.
பொறுமையா இரு. ஏய், ஏன் வண்டியை குறுக்க நிறுத்துறீங்க? அனு, ஏய், ஏய், ஏய். எனக்கு உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது அப்புறமா பாத்துக்கலாம். என் பொண்டாட்டி பிரசவ வழியாட துடிச்சிட்டு இருக்கா. தயவுசெய்து சாவி கொடு. பிரசவம் தானே, அது இங்கேயே நடக்கட்டுமே. ஆடு மாடெல்லாம் ஆஸ்பத்திரியாவே பெத்துக்க. என் பொறுமையை சோதிக்காது. பிரசவங்கிறது ஆஸ்பத்திரியில போய் தான் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. இங்கேயே ஆக்க போறேன். உன் கண்ணு முன்னாலேயே உன் புருஷனை கத்தியில குத்துற மாதிரி பண்ண போறேன். அதை பார்த்து கத்தி கத்தி சாவும். கொட்ட பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டு புச்சு புச்சுன்னு துப்புனவல்ல நீ. ஐயோ பிரசவ வலி உனக்கு இன்னைக்கு, எனக்கு அன்னைக்கே கொடுத்தீலடி. கொண்டாடா கத்து, நல்லா கத்து. நீ அதிர்ஷ்டக்காரையா. உன் பொண்டாட்டி குழந்தை வைக்க போறா, நீ பார்க்க போற. நாங்க பாதுகாப்புக்காக வந்தோம். ஆனா உனக்கு இல்ல, ஐயாவுக்காக. ஐயா நீங்க தாராளமா நடத்துங்க. என் தனலட்சுமி எனக்கு கொடுத்து போன சீதனம், அந்த குழந்தை கடைசியில தனத்துக்கு அந்த குழந்தை தான் கொள்ளி வச்சது. 5 வருஷம் ஆச்சு. என் குழந்தையோட முகத்தை நான் பார்த்து, அது என் முகத்தை பார்த்து. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாரிமுத்து. உங்க அப்பாவும் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த 3 பேரும் அவனுக்கு இரும்பு கூட்டையில பாதுகாப்பு கொடுத்தாலும் அவனை பழி வாங்க நான் விட மாட்டேன். அப்பதான் என் தனத்தோட ஆத்மா சாந்தி அடையும். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வாழ்க்கையில இழக்க கூடாததெல்லாம் எழுந்துட்டீங்க.
இனிமே நீங்க எதையுமே இழுக்க கூடாது. அப்படி நான் சொல்றது நீ செய். சொல்லுங்க. என்னையா இது? உன் பொண்ணுக்கு அந்த முத்துமாணிக்கு எங்க இருக்கான்னு தெரியும், ஆனா காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். ராதா, ஐயா கேக்குறாருல, சொல்லம்மா. என்னையா நீ கெஞ்சிட்டு கிடக்குற? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வேண்டிய பஞ்ச பாண்டவர்களை 2 பேரை தீர்த்து கட்டிட்டான், சாட்சியை இல்லாம பண்ணிட்டான் அந்த முத்துமாணிக்கம். அது மட்டுமா, உன் மேல கை வச்சான், பையன் மேல கை வச்சான், பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டான். அந்த முத்துமாணிக்கு எங்க இருக்கான்னு தெரிஞ்சா பால் குடிச்ச பிள்ளையார் மாதிரி கிடக்குறான். இது இப்படியா போயிட்டு இருந்தா நான் சங்கூதிக்கிட்டோம், நீ சேவண்டி அடிச்சிட்டும் போக வேண்டியதான் இந்த 3 பேத்துக்கும். முத்துமாணிக்கத்தை கொல்லணும்னு நினைக்கிறீங்களே தவிர சட்டத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. முத்துமாணிக்கத்தையும் கொல்லணும், சட்டத்துல இருந்து நாம தப்பிக்கணும். அதுக்கு ஒரே வழி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் நடத்தணும். போராட்டம் சாதாரண போராட்டம் இல்ல, தீக்குளிப்பு போராட்டம். அப்ப ஐயா நிஜமாவே தீக்குளிக்க போறாரா? எல்லாமே ஒரு நடிப்பு தான். அவர் தீக்குளிக்க முயற்சி பண்ணாத சொல்லி நீங்க 3 பேரை அவரை அரெஸ்ட் பண்றீங்க. அவர் மேல கேஸ் போட்டு அவரை 15 நாள் உள்ள தள்ள வேண்டியது என் பொறுப்பு. எங்க அப்பா ஜெயிலரா இருக்கிறதுனால உள்ள போன அன்னைக்கே அவரை தந்திரமா வெளியில கொண்டு வந்துருவாரு. ராத்திரியோட ராத்திரியா முத்துமாணிக்கத்தை கொலை பண்ணிட்டு நீங்க உள்ள போயிடுறீங்க. கேஸ்னு வந்தா உள்ள இருக்கிறவன் வெளியில வந்து எப்படி கொலை பண்ண முடியும்னு சட்டத்துல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம். முத்துமாணிக்கத்தை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அவரை உங்க கையால நீங்க கொளுத்துறீங்க. இனிமே விடியிற பொழுதாவது நல்ல பொழுதா இருக்கட்டும். கொளுத்தணும், அவனை நல்லா கொளுத்தணும். மாரிமுத்து அவங்க கும்பல் இவங்க அப்பாவை தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்கிடையில நான் அவரை சந்திச்சேன். உங்க மருமகள் சொன்னதுக்கு அப்புறம் தான் மாரிமுத்து அவங்க குரூப் ஒரு இடத்துல சேர ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவனை பழி வாங்குறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது. எல்லாத்துக்கும் தயாரா இருக்க. நானும் தயாராயிக்கிறேன். நான் வரேன். வாமா. எந்த போலீஸ நம்பி வந்தியோ அவனுங்க உன்னை ஏன் வலையில கொண்டுட்டு வந்து சிக்க வச்சுட்டாங்க. அவனுங்க முன்னாடி உன்னை கதற சாகடிக்க போற. இனிமே அவனுங்க மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து அவனை காப்பாற்ற முடியாது. இப்ப உன் உயிர் என் கையிலடா. என் கையில வேண்டாம்.
நீங்க எல்லாரும் சேர்ந்து என் குடும்பத்தை குட்டிச்சவராக்கிட்டீங்க. என் மனைவியை துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்கீங்க. சட்டத்துக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு தர சொன்னா கொலைகாரன் கொள்ளைக்காரனுக்கு பாதுகாப்பு தரீங்க. நீங்களா போலீஸ்காரங்களா? உங்களெல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி உங்களை நிறுத்தாம விட மாட்டேன்டா. நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தவன்டா. எனக்கே இந்த நிலைமைன்னா ஜனங்க கதி என்ன? கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும். இந்த நீதிமன்றத்தில் 15 நாள் தண்டனை அடைந்த கைதி மாரிமுத்து ஜெயிலர் உதவியால் வெளியே சென்றவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இந்த சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்த போலீஸ் அதிகாரிகளை வேலை நீக்கம் செய்வதோடு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். சமூக விரோதியை கொண்டிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சட்டத்தை தன் கையில் எடுத்துக் கொண்டதற்காக முத்துமாணிக்கத்திற்கு 1 வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என் தனலட்சுமி எனக்கு கொடுத்து போன சீதனத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பத்திரமா பாத்துங்க. நீங்க கொடுத்த இந்த சீதனத்தோட உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.